ஹாய் ஃபேன்ஸ், நான் எனக்கு என்ன வீடியோ போட போகிறேன்டா, என்ன வீடியோண்டா உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போகிறேன்னு சொன்னால் ரோல் எல்லாருக்குமே பிடிக்கும். எத்தனை ரோல் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 ரோல் இருக்குது. ஓகே, இது அதோட டீ. ஓகே, நான் எல்லா டீயை வைக்கிறேன். ஓகே, 13 ரோலில் நான் 13 1 2 3 4 5 13 இருக்குது. இவருக்கு 3 உடுப்பு. 10 ரோல் தான் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இது மை ஹஸ்பண்டுக்கு. ஓகே, 10 ரோல் நான் சாப்பிடுவேன்னு தெரியும். ஓகே ஓகே, அப்போ சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டேன். எல்லாருக்குமே ரோல் அண்டா ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு டீ. நமக்குலாம் உருளைக்கிழங்குல உண்டா. சூப்பராக இருக்கும். நான் முருண்டு சூப்பராக இருக்கும். உண்மையில் அம்மா சேர்ந்தவா. கறிகள் அம்மா சேர்ந்தவா. நான் சாப்பிடு. கடையில் வாங்குகிற டேஸ்ட் இல்லை.
அம்மாசி தான் டேஸ்ட். இவ்வளோ டீயா ஆண்டி குடிப்பேன் அவ்வளோ ஏதாவது இந்த கப்பு சிம்பாட்டி எல்லாம் குடிப்பேன். ஓகேயா அவ்வளோதாங்க்கா 4 சாப்பிட்டேன். 4 ஒரு டீயும் மற்ற கன்றுடைய சாப்பிடுங்கள். என்னென்று சாப்பிட்டு நம் வயிற்றுக்குள்ளே போய் போகுதுன்னு பார்த்து நான் ட்ரை பண்ணுவோம். 10 ட்ரை பண்ணுவோம் முதல்ல. 4க்கு 3க்கு மேக்ஸிமம் 5க்கு மேலே போகா. வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மசாலா டீ எப்படி செய்வது. ஓகே பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மசாலா டீ எப்படி செய்யலான்னு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே அதை செய்துட்டு ஆறுலாம் இருந்து ரசித்து ருசித்து குடிக்கும். மலாமலாண்டு குடித்தா தெரியும். ஓகே இப்போ என்னன்னா இந்த விட நிறுத்திடுறேன். அதுதான் நான் செய்கிறேன் வீடியோ. ஓகே இப்போ நான் வீடியோ சமையல் போடுறதில்ல. எனக்கு சமைக்கிறதுக்கு வீடியோ எடுத்து சமைக்க டைம் போயிடும். குயிக்காக சமைக்க முடியாது. எல்லாம் காட்டி எல்லாம் செய்யணும் தானே. அப்போ இந்த பிள்ளைய எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி நம்ம சின்னாக்கள் அதால் அதை கொஞ்சம் நாளைக்காவே வளர மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்கு. ஓகே அடுத்தது பிள்ளைகளோட இப்போ பிள்ளைகளை வளர்க்க அவைகளோட என்ஜாய் பண்ணுற வீடியோ தான் கூட வரும் உங்களுக்கு. ஓகேயா சமையல் வீடியோ வராது. ஓகே அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். விஜய் சமையலை பார்க்கணுமுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே நான் இப்போ இந்த மசாலா டீ என்னென்ன போடுறான்னு காட்டுறேன். என்னென்ன ஏலக்காய். ஓகே தண்ணியை அடுப்பில் கொதிக்க வைக்கணும். ஓகே அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே ஏலக்காய் ஒரு நாங்கள் 2-3 பேருக்குண்டா ஒரு 5 வாசத்துக்கு 5-6. ஓகே கூட வேணால் நீங்கள் கூட போடலாம். நல்லா ஏலக்காய் ஒன்றுமே செய்யா கூட போட்டாலும் ஒன்றும் செய்யா. ஓகே ஏலக்காய் அப்படி இஞ்சி. ஓகே இஞ்சி சாப்பாடு சாப்பிட்றதுகள் கோளாறுகளை கட்டுப்படுத்து. அப்புறம் கருவா அப்புறம் பட்டை கருவாப்பட்டை இருக்குது தானே அது அந்த சின்ன குட்டி குட்டி அது. அப்புறம் அதுக்கு என்ன பேர் மிளகு. ஓகே மிளகு கிணக்க போயிட்டா போட்டுறாது உரைக்கும். ஓகே ஒரு அளவான ஒரு அளவானது. ஓகே எனக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கிடகிடப்பு போடுவேன். எனக்கு கொஞ்ச நாள் அந்த கிடகிடப்பு இருந்தது. இதை நான் போட்டு செய்து குடிச்சு நிப்பாட்டிட்டேன். இருந்துட்டு வேணும் ஒரே வாரையில் அதை கட் பண்ணிவிட்டு ஓடன்ட்டு. ஓகே அப்புறம் தேயிலை. முதல்ல தண்ணியை கொதிக்க இவ்வளவும் போடும். ஏலக்காய் கிராம்பு இஞ்சி அப்புறம் மிளகு எல்லாத்தையும் போட்டு அவிய விடணும். தண்ணிக்கெல்லாம் நல்லா அவிய விடணும். ஓகேயா அவிஞ்சு நல்லா சாறு இருந்தானே அது மட்டும் அவிய விடும். இப்போ 2 பேருக்குன்னா 3 கப்பு தண்ணி விடுங்க. இப்போ இதால் நான் இதால் விடுவேன் 3 கப்பு தண்ணி. ஓகே இது மை ஹஸ்பண்ட். ஓகே இதால் 3 கப்பு தண்ணி. ஓகே 1 கப்பை வற்ற விடணும்.
ஓகே. அப்போ 2 கப் ஆயிடும். இப்போ 2 கப் வந்த பிறகு தேயிலையை போடுவோம். தேயிலையை போட்டுட்டு நல்லா அவிய விடுங்க. ஓகே. நல்லா அவிய விட்ட பிறகு ஒரு ஜொக்குக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜொக்குக்குள்ளே டிம்பால் சீனியையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா அடிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அதுக்குள்ளே போடணும். எங்கள் அவியற தண்ணிக்குள்ளே. ஓகே. டீ தண்ணி வச்சோம் தானே, அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி மசாலா டீ வந்துடும். குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா ஏலக்காய், கிராம்பு, கருவா, அப்புறம் இஞ்சி, அப்புறம் மிளகு வளம் போட்டு குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு. ஒரே செய்யலாத வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யும். ஒருக்கா நான் செய்யிக்க மசாலா செய்யிக்க உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஓகேயா? இதுமையாக செய்யுமான்னு செய்வேன். ஓகேயா? ப்ரூவ் பண்ணுறேன் நான் அந்த மசாலா டீ போடுறது நான் நிறைய பேர் வாயில் சோறு செய்கிறோம் தெரியாத செய்வேன் கண்டிப்பாக. நமக்கு டீ பைத்தியம். டீ டிம்பால் டீயை தான் குடிப்பேன். பிளேன் டீக்கெல்லாம் போக மாட்டேன். இடமே இல்லை அதுக்கு. டிம்பாலண்டா போகலாம். ஓகே. அங்கே விட டிம்பால் முடிகிறது கூட. குடித்தாச்சு. பின்னேற டீ பார்ட்டி முடிஞ்சுது. ஓகேயா? அடுத்த வீடியோ நான் சொல்ல மாட்டேன் என்ன வீடியோன்னு. முதனுக்கு என்ன செய்ய தோணுதோ மீண்டுக்கு டக்குன்னு செய்வேன். ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களை விஜயை. ஓகே. பாய் உங்கள் விஜய்.